உலக இரட்சகராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். 1 தீமோத்தேயு 1:15 வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் முழு உலகத்திற்கும் இன்றைக்கும் சொல்லும் ஒரு செய்தி. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற செய்தி. கடந்த 2025 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் அப்போஸ்தலர்கள் தொடங்கி மிஷனரிகளை தொடர்ந்து பாதிரிமார்களை கொண்டு, பாஸ்டர்மார்களை கொண்டு, சுவிசேஷகர்களை கொண்டு, போதகர்களை கொண்டு உலகம் எல்லாம் எல்லா தேசங்களிலும் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் கிறிஸ்து வருமட்டம் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற செய்தியை தான் பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கும் போதித்து கொண்டே இருப்பார். இந்த செய்தியை, இந்த தலைப்பை நீங்கள் பலமுறை கேட்டிருக்கலாம், ரொம்ப நல்லது. ஆனால் எந்த பாவத்திலிருந்து நீங்கள் முழுவதும் மனம் திரும்பினீர்கள் என்று உங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வீர்களா? இந்த தலைப்புள்ள செய்திகளை நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீங்க. எந்த பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க? எந்த அக்கிரமத்தை விட்டுட்டீங்க? எந்த பகையை விட்டுட்டீங்க? எந்த இச்சையை விட்டுட்டீங்க? எந்த குரோதத்தை விட்டுட்டீங்க? எந்த உலக ஆசாபாசம், எந்த சுய பெருமை, எந்த மாய்மாலம், எந்த சினிமா, எந்த சீரியல், எந்த பெண் ஆசை, ஆண் ஆசை, எதை விட்டு விட்டீர்கள்? உணர்ந்து பாருங்க. நீங்கள் அந்த பாவத்தை விடுமட்டம் பரிசுத்த ஆவியானவர் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற செய்தியை திரும்பவும் திரும்பவும் உங்களுக்கும் நமக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பார். காரணம், பாவம் அத்தனை கொடூரமானது. நீதிமொழி 28:13 வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், நிலம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், பல தலைமுறைக்கு ஆஸ்தி இருக்கலாம். ஆனால் பாவம் ஒருவருக்குள் இருந்தால், அவங்க எவ்வளோ புகழ்பெற்ற பணக்காரனோ, எவ்வளோ பெரிய ஞானியோ, எவ்வளோ பெரிய வம்ச பேர் எடுத்த மனுஷனோ, சினிமா நடிகனோ நடிகையோ, விளையாட்டுத் துறையிலையோ, எந்த துறையில இருந்தவர்களும் சரி வாழ மாட்டார்கள். அவர்கள் தற்கொலை செய்து அல்லது குடித்து கொடுத்தே சாவார்கள். அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களைப் போல வாழ்ந்து அவர்கள் சாவார்கள். இதுதான் பாவத்தின் விளைவு. இப்படிப்பட்ட அந்த பாவ ஆவியிலிருந்து, பாவ சாவிலிருந்து எந்த சக்தியால் மனிதனை விடுவிக்க முடியும்? விஞ்ஞானத்தால் முடியுமா? முடியாது. உலக சட்டங்களால் முடியுமா? முடியாது. மத சட்டங்களால் முடியுமா? முடியாது. ஆனால் மனிதனை உண்டாக்கிய தேவனாகிய கடவுள் ஒருவரால்தான் அது முடியும். ஆகவதான் மனித குலத்தை படைத்த சர்வ வல்லமுள்ள கடவுள் உலக இரட்சகராக, மீட்பராக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு வந்து பாவிகளை மீட்டு ரட்சிக்கவே கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த செய்தியை இந்த வேதம் இன்றைக்கும் உங்களுக்கு நமக்கு போதிக்கிறது. ஆக லெந்து காலங்கள், தவக்காலங்கள் என்பது நீங்கள் வெள்ளிக்கிழமையில் இந்த கறி சாப்பிட்றதை விட்டுறது, அல்லது வேலைக்கிழமையில் இதை சாப்பிட்றதை விட்டுறது, அல்லது புதன்கிழமை இதை சாப்பிட்றதை விட்டுறது, அல்லது 40 நாளுக்கும் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன் என்று பெருமை பாராட்டி கொள்வதில் இல்லை. உங்களுக்கு வியாதி வந்தாலே நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றது நீங்கள் விட்டுடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக விட்டுடுவீங்க. ஆனால் லெந்து காலம் என்பது என்ன தெரியுமா? பாவத்தை விட்டு விடுவது, அக்கிரம அநியாயங்களை விட்டு விடுவது, பகை விரோதங்களை விட்டு விடுவது, குரோதங்களை விட்டு விடுவது, இச்சையை விட்டு விடுவது, சுயத்தை சாகடிப்பது. பாவிகளை மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பாவிகளை விட்டு மனம் திரும்புவது தானே தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். இந்த சத்தியத்தை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். ஆகவே யாரிடத்துல நீங்கள் உயர்ந்து பேசணும்? இந்த பரிசுத்த நாட்களில் அனுதினமும் என்னை ஆராய்ந்து பார்த்து எனக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிற சகல பாவங்களை நான் விட்டு விடுகிறேன், என் துரோகங்களை விட்டு விடுகிறேன், கெட்ட நடத்தை விட்டு விடுகிறேன், மறைவான பாவத்தை, இச்சையை, சினிமா ஆசையை, சீரியல் ஆசையை, ஒரு பெண் ஆசை, ஒரு ஆண் ஆசையை, பண ஆசையை, ஜாதி ஆசையை விட்டு விடுகிறேன், அக்கிரமத்தை விட்டு விடுகிறேன். இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்,
ஒரு பாவி மனம் திரும்புவதனால பரலோகமே சந்தோஷப்படும். உண்மையான மனம் திரும்புதலுக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தீர். உலகம் முழுவதும் உள்ள எல்லா மதத்தாரும் தங்களை பாவிகள் என்று சொல்லி இன்னும் இரட்சகராக உம்மை அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறார்கள். எங்கள் இந்தியாவில் 140 கோடி மக்களையும் ஆண்டவரை பொல்லாத இருட்டின் ஆவியிலிருந்து விடுதலை செய்து எல்லாரும் ரட்சிங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.